கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உபவாசம். உபவாசம் அப்படிங்கிறத குறித்து நிறைய நம்ம வேதாந்தத்தில் அநேக சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். இன்றைய தினத்திலையும் நம்ம வாழ்கிற நாட்களிலையும் அநேக உபவாச கூட்டங்கள் நம்முடைய நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் உபவாச கூட்டங்களை ஏற்படுத்துகிறாங்க, தனிப்பட்ட நபர்கள் உபவாசிக்கின்றாங்க. ஸோ அந்த உபவாசத்தை குறித்து நம்ம நிறைய நடைமுறையில் நம்ம அமல்படுத்திட்டு தான் இருக்கோம். இதை எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாது, எப்படி உபவாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இதில் நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் மத்தேயு 6:16 முதல் 18 வரை. நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ஹாரத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஸோ நம்ம உபவாசம் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, வெளியில் மற்ற மனுஷனுக்கு முன்பாக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க முன்பாக நம்ம பிரசித்தப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. நம்ம அறை வீட்டுக்குள்ளே நம்ம கதவு பூட்டி தேவனோட உபவாசித்து ஜெபித்துட்டு அந்த நம்ம வெளியில் வர்றப்போ நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் ரொம்ப உபவாசம் பண்ணிட்டேன், அதனால் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்படிலாம் நம்ம வெளியில் மற்ற ஜனங்கள் முன்பாக நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்மளோட அறை வீட்டுக்குள்ள நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு நாம் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரணும். அப்போ தான் நமக்கு அந்தரங்கத்தில் இருந்து பார்க்கிற நம்முடைய தேவன் என்ன பண்ணுவாங்க, நமக்காக அதை வெளியரங்கமாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, பலனளிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்காக உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு உணவை தவிர்த்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தேவன் நமக்கு ஏற்படுத்தியுள்ள ஒரு ஒழுங்கு. நம்ம உபாசிக்கிறப்போ நம்முடைய சரீரம் என்னதாயிரும், கொஞ்சம் பலன் குறைஞ்சி போயிடும், சோர்ந்து போயிடும். ஸோ நம்ம நம்மளுடைய சுய பலத்தை நம்ம சாராமல் ஃபுல்லாக என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரே உங்களை தான் நான் சார்ந்திருக்கேன், நான் சாப்பிடலை, ஸோ நீங்கள் என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், முழுவதுமாய் நம்ம ஆண்டவரே நம்ம சார்ந்து கொள்கிறோம். ஸோ தேவன் கொடுக்கிற அந்த உன்னத பலத்தினால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பலனடைகிறோம். ஸோ எனக்கு பசிக்குது, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிறு என்ன பண்ணுவோம், நமக்கு தினமும் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இன்றைக்கி உபவாசம் நான் பண்ண போகிறேன், ஸோ இன்றைக்கி என்ன கிடையாது, வயிற்றுக்கு போஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சரீரத்துக்கு கட்டளையிடுறோம். ஸோ அந்த சரீரம் நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துடுது. இன்றைக்கி நம்ம வயிற்றுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த வயிறு நம்ம சொல்கிறது கேட்குமானா, நம்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் நம்ம சொல்கிறது என்ன பண்ணும், நிச்சயம் கேட்கும். நம்முடைய கண் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், கண்ணை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்முடைய வாய் இதெல்லாம் பேசக்கூடாது, வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது நம்ம நினைச்சோன்னா நம்முடைய வாயினால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே அதை கட்டளையிட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்முடைய இருதயத்தில் நம்ம தவறான சிந்தனைகள்லாம் கொண்டு வரக்கூடாது, மற்றவங்க மேலே பகையை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சோன்னா அதையும் நம்ம இருதயத்தில் என்ன பண்ண முடியும், நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்முடைய சிந்தனைகள், சொல், செயல் எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த உபவாசித்து ஜெபம் செய்கிற அந்த ஜனங்கள் சரீரத்தில் இச்சை அடக்கத்தில் அவங்க மேற்கொள்வதற்கு பலனை பெற்றுக்கொள்கிறாங்க. எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அதற்கு பலனை பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இப்போ உபவாசிக்க கூடாது, வேதாந்தத்தில் நமக்கு சொல்லியிருக்கு, ஒரு வெளிப்புறமான வேஷத்திற்காய் உலக மக்கள் முன்னாடி ஒரு நடிக்கிறதற்காய் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லி நம்மளை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, உபவாசிக்க கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபேஸை டல்லாக வச்சுட்டு நான் ஃபாஸ்டிங் பண்ணினேன் அதனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க முன்னாடி நம்ம ஃபாஸ்டிங் இருந்ததை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம மற்றவங்களோட ஒப்புரவாகாமல் பாவத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடாமல் நம்ம ஃபாஸ்டிங் இருந்தாலும் என்ன பண்ணாது, நமக்கு ஜெபம் கேட்கப்படாது. நமக்கு தீமை செய்தவர்களோட நம்ம ஒப்புரவாகணும். அது மாத்திரமல்ல, நமக்கு பாவம் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோமோ அது எல்லாத்தையுமே நம்ம அறிக்கை செஞ்சு அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம பண்ணுற ப்ரேயரில் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பலன் இருக்கும். அது மாத்திரம் இல்லை,
நாம் உபவாசம் பண்ணினா தேவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான சிந்தனையோட தவறான நோக்கத்தோட நம்ம உபவாசிக்கிறது என்னதாகாது, ஒரு உபவாசம் ஆகாது. நம்ம எப்படி உபவாசிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நிறைய பேர் உபவாசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் ஒரு 1 hour ஒரு 2 hour ப்ரேயரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஒரு வேளை உணவை நம்ம குறைச்சிக்கலாம், இல்லைன்னா 2 நேரம் உணவை குறைச்சிக்கலாம். பிறகு ஒரு நாள் முழுவதுமே நம்ம சாப்பிடாம என்ன பண்ணலாம், தேவனோடு உபவாசித்து நம்ம ஜெபிப்பதற்காக நேரத்தை செலவிடலாம். ஸோ எடுத்த உடனே நான் 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்த உடனே நம்மளால் இருக்க முடியாது. ஸோ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ நான் ஃபாஸ்டிங் இருந்து 3 நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சேன், என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியலையே, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேனே, நம்மளாலலாம் இப்படிலாம் ஃபாஸ்டிங்லாம் இருந்தெலாம் பண்ண முடியாது. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த தவறான ஒரு முடிவுகளெல்லாம் எடுத்துடக்கூடாது. படிப்படியாய் ஜெப நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். 15 மினிட்ஸ்லேருந்து 1 hour ப்ரேயர் முதல்ல ரெகுலர் ஆகணும். தென் 2 hours ப்ரேயரை கொண்டு வரணும். அதுக்கு பிறகு ஒரு வேளை உணவை தவித்து முதல்ல பழகுங்க. அடுத்தது 2 வேளை உணவை தவிர்த்து பழகுங்க. அடுத்தது ஒரு நாள் முழுவதும் உணவை தவிர்த்து பழகுங்க. அதற்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு. தேவன் உங்களை பலப்படுத்துவார் நிச்சயம். நீங்கள் உபவாசிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிளேஸ், தனிமையான ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணுங்கள். எவ்வளவு நேரம் ஃபஸ்ட் நம்ம உபவாசிக்க முடியுங்கிறத ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஸோ நான் தனியாக ஆண்டவரோட சமூகத்தில் இவ்வளவு நேரம் என்னால் செலவிட முடியும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தீர்மானித்துக்கோங்க. உங்கள் மனதளவில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உபவாச ஜபத்துக்கு நம்ம தெளிவாக இருந்தோம். நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, அதில் நம்ம ஒரு தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம சரத்தில் வர்ற இந்த ஏக்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தவிர்த்து கொள்ளலாம். பசிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், துரத்தி விடலாம். நமக்காக நம்ம நண்பர்களுக்காக என்னெல்லாம் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ப்ரேயர் டைரி மெயின்டைன் பண்ணி அதில் எழுதிக்கோங்க. உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, அறிக்கையிடுங்க, மன்றாடுங்க. நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, உற்றார்களுக்காக, அறியாமையில் உள்ள ஜனங்களுக்காக நீங்கள் எல்லாவற்றையுமே ஜெப புத்தகத்தில் எழுதி ஆயத்தப்படுத்துங்க. யாருக்கும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தனிமையாக அறை வீட்டை பூட்டி கொண்டு உங்களுடைய மொபைல் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லாவற்றையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு தொடங்குங்க. தேவனை துதிங்க, நன்றி செலுத்துங்க, வேதத்தை தியானி செய்யுங்க. ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து மன்றாடுங்க, ஜெபியுங்க. நீங்கள் இந்த அறை வீட்டில் அற்பமான ஜெபம் உங்கள் ரூம்குள்ளே நீங்கள் பண்ண அந்த ப்ரேயர் வெளியில் தேவன் பகிரங்கமாக அதற்கு பதிலளிப்பார். அந்த ரங்கத்தில் செய்கிற அந்த ஜெபத்துக்கு தேவன் கொடுக்கிற அந்த பலன் வெளியரங்கமாக இருக்கும். நீங்கள் கண்ணீரோடு சிந்துகிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் கவலையோடு வடிக்கின்ற எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் நிச்சயம் உங்களுக்கு பதிலளிப்பார். இந்த உபவாச ஜெபத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அமல்படுத்தி ஜெபித்து பாருங்க. தேவன் நிச்சயம் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதங்களையும் நிச்சயம் செய்வார். சோர்ந்து போகாம நீங்க உங்களுடைய மன்றாடுக தேவன் ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். வெளியரங்கமாய் அதை பதிலளிப்பார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.